அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ மார்னிங் ஏஞ்சி பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. நான் மார்னிங் ஏங்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து எந்திரிப்பேன். அறக்க பறக்க குயிக்காக என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்து அனுப்புவேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோலாம் வந்து எடுக்கவே வந்து முடியாது. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து போடுறதே கிடையாது இப்போலாம். ஏன்னா இந்த பஸ்லாம் சேர்த்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கெலாம் பிள்ளைங்க போயிடுறாங்க. 5 மணிக்கெலாம் வேறு ஏங்கிடுமா. 5 மணிக்கு அலாரம் வைப்பேன். ஆனால் அந்த பெட்டை விட்டு ஏங்கவே பார்த்தீங்கன்னா ஒரு 5:20 ஆகிடும். அதுக்கடுத்து அறக்க பழக்க தான் வந்து கிளப்பி அனுப்புறது. அவங்கள அமுச்சு விட்டுட்டு எனக்கு தான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஹஸ்பண்ட்க்கு வந்து நைட்டு பரோட்டா இருந்துச்சு. அதை அவங்களுக்கு நல்லா சூடு பண்ணி 2 ஆம்லேட்டை போட்டு கொடுத்து விட்டாச்சு. எனக்கு ஒரு கிளாஸ் சத்து மாவு செஞ்சுக்கிட்டு ஒரு 2 பாயில் பண்ணிக்கிட்டேன் எக்கை. அப்புறம் ஒரு நட்ஸ் உருண்டை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கிட்ஸுக்கு வச்ச மிச்ச மீதி ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இதான் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். அம்மாவும் டேடியும் இந்தியாவுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அவங்களும் வந்துட்டாங்க. நேற்று நைட்டே வந்துட்டாங்க. பட் எங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருந்ததுனால நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு பிக்கப் பண்ண போகல. அண்ணன் தான் போயிருந்தாங்க. சரி, ஸ்கூல்லேருந்து கிட்ஸ்லாம் வந்த பிறகு ஈவினிங் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தான் வந்து சேர்ப்புறோம். இந்த லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஆசை ரெசிபி போடணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து நானே கண்டுபிடிச்ச ஒரு ரெசிபின்னு வந்து சொல்லலாம். பட் என்னன்னா எப்போதுமே வந்து இந்த ப்ரான் வந்து ஆட் பண்ணது கிடையாது. பட் இந்த ப்ரான் ஆட் பண்ண போகிறது என் ஹஸ்பண்டோட ஐடியா தான். ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பெரிய கம்ப சுற்றுற ரெசிபிலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஆக்சுவலாக ப்ரொக்கோலி எக் ரைஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒன்று பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் வீக்லி ஒன்ஸாவது எங்கள் வீட்டில் வந்து இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் செய்கிறதுக்கு. என்னோடய கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கும் பிடிக்கும். ஸோ அதனால் இதை வந்து ஒரு வீக்லி 1 டேக்கு வந்து மெனுவாக வச்சாச்சு. அதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ப்ரானும் வந்து சேர்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தானே. சரி, ப்ரான் வந்து சேர்த்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதோட ஃப்ளேவர், ப்ரான் எதில் போட்டாலும் ஃப்ளேவர் சூப்பராக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஆட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டே. ஊர்லலாம் ப்ரொக்கோலியே வந்து சாப்பிட மாட்டோம். என்றைக்காச்சும் பாஸ்தா செய்யலாம், ப்ரொக்கோலி வேணும்னு தேடினா கூட கிடைக்காது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடி ப்ரொக்கோலி எடுத்துக்க முடியுது. அதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கிட்ஸும் சாப்பிட்றாங்க. அதுதான் ஃபஸ்ட்லாம் இது ஒரு சைட் டிஷ் மாதிரி தான் செய்வேன். பட் அப்புறம் தான் அந்த சைட் டிஷ்லேயே பார்த்தீங்கன்னா எக்கை உடச்சி ஊற்றி அது கூட ரைஸை போட்டு செஞ்சால் ஒரு ப்ரொக்கோலி எக் ரைஸே ஆகிடுதே, சூப்பராக ஆகிடுதே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுலேருந்து இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 1 கப் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 வெங்காயம் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதை மட்டும் சாப் பண்ணிப்போம். சரி, சைடு பை சைடு ரைஸ் வந்து அடுப்பில் வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து தண்ணி ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரான்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்தது தான். ஸோ எதுவும் க்ளீன் பண்ண தேவையில்லை. ப்ரொக்கோலி யூஸ்வலாக கட் பண்ணோன்னே கொஞ்ச நேரம் வந்து ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருவேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கும் பிடிக்கும். நீங்கள் இதை வந்து லஞ்ச் பாக்ஸில் கூட வச்சு கொடுக்கலாம். ரொம்ப குயிக்காக வந்து செஞ்சிடலாம். ப்ரான் கூட ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. அது ஜஸ்ட் வந்து என்னைக்காச்சும் ஸ்பெஷலாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஆட் பண்ணலாம். இல்லைனா நம்ம வந்து டக்குன்னு இதை செஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு அப்புறம் அந்த 1 வெங்காயம் சாப் பண்ணோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் வதங்கினோடனே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ இப்போ தண்ணியில் சோக் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து ட்ரைன் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம இந்த ப்ரொக்கோலியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அந்த ப்ரொக்கோலிக்கு தேவையான சால்ட் வந்து சேர்த்துக்கிறோம். அப்புறம் மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன், அப்புறம் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். கரம் மசாலா நிறையா போட்டுற வேணாம், அப்புறம் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப அடிக்கும். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1 டீஸ்பூனுக்குள்ளே போட்டால் போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. கொஞ்ச நேரம் நல்லா குக் ஆகட்டும். ரைஸும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ப்ரானை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா பெருசாக இருக்குது, அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டே நமக்கு நிறையா பீசஸ் கிடைக்குமேன்னு சொல்லி கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ப்ரொக்கோலி பார்த்தீங்கன்னா ஓரளவு குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த நம்ம ப்ரானையும் வந்து ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே ப்ரான் ப்ரொக்கோலி கூட ஆட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அந்த ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஆட் பண்ணேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். ஃப்ரைடேங்கிறதுனால கிட்ஸ்லாமும் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 போலே வந்துட்டாங்க. வந்ததுலேருந்து டிவி தான். பட் என்னென்னா டிவி பார்த்துட்டு வந்து ட்ரா பண்ணிகிட்டு இருக்காங்க.
குசேல் பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்த்துட்டே வந்து ட்ராப் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ப்ரானும் பார்த்தீங்கன்னா குக் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 2 minutes இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்படியே வந்து இவங்க என்னதான் ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்க வந்தேன். பார்த்தோன்னே நானே கொஞ்சம் அசந்து போயிட்டேன். என்னடா இவ்வளோ அழகாக வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அதுவும் டிவியை பாஸ் பண்ணி வரைஞ்சாவது. பக்கத்துலேயே என் பையன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்கா கூட உட்காந்து டெவலப் ஆயிட்டான். அவன் வந்து ஃபோனில் ஏதோ போட்டு ட்ராப் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஸ்கெட்ச் பாக்ஸ் வேற அவனுக்குனே வாங்கினது. ஹெலிகாப்டர் யார் ட்ராப் பண்ணா? நீயா? என்ன சொல்ற? கட்டு 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 இங்கே அம்மா கிட்ட கட்டு. வாவ் குசல், நீ இந்த ஹெலிகாப்டர் ட்ராப் பண்ண? அக்கா மாதிரியே பண்ணிட்டு இருக்கப்போ பீஸா யார் ட்ராப் பண்ணா? ஐலி நிஜமால இவன் தான் எல்லாமே ட்ராப் பண்ணானா? நம்ப முடியலையே. ஐலி குசல் நீ முன்னைக்கு இப்போ சூப்பராகவே ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிட்ட குசல். குட் ஜாப் குசல். நான் வேற அடுப்பில் வச்சுருந்ததே மறந்துட்டேன். நல்ல வேலை அடி பிடிக்கல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் ஓரமாக ஆக்கிட்டு நடுவில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு முட்டை வந்து போட போகிறோம். தனியாக ஒரு பேனில் கூட போடலாம். பட் எதுக்கு தனியாக ஒரு பேனை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இதிலே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே நான் பண்ணிவிடுவேன். நீங்கள் ப்ரானை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இந்த எக்கை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எக்கு தான் பார்த்தீங்கன்னா மெயினே. ஸோ அதை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிப்போம். இப்போ இந்த எக்குக்கு தேவையான சால்ட்டும் அப்புறம் வந்து பெப்பரும் வந்து சேர்த்துக்க போகிறேன். மோஸ்ட் ஆஃப் முஸ்லீம் ஹவுசஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைனாலே வந்து நான்வெஜ் வந்து மஸ்ட்டாக இருக்கும். மட்டன் அது மாதிரி எடுத்து சமைப்பாங்க. பட் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் கிடையாது. எனக்கு என்ன விருப்பமோ அதான் வந்து நான் செய்வேன். ஐனோட ட்ராயிங்கை பார்த்துட்டு அவங்க பப்பா பாராட்டியாவது. சரி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிடுச்சு, ரைஸும் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நல்லா போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் யூஸ்வலாக இந்த ரைஸ் செஞ்சுட்டு யாருக்கிட்டையாச்சும் கேட்கும் போது என்ன சமையல் இன்றைக்கி அப்படின்னு கேட்டால் ப்ரொக்கோலி எக் ரைஸ் அப்படின்பேன். என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது ஒரு ரெசிப்பியாக போட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க எங்கள் ரிலேட்டிவில். சரின்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு இந்த ஐடியாவே வந்துச்சு. ப்ரான் வேற போட்டிருக்கிறதுனால நல்லா கமன்னு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஹஸ்பண்டை கூப்பிட்டு டெஸ்டிங் பண்ணுவோம். எப்படி இருக்கு டேஸ்ட்டு? என் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைஸியாக ஏதாவது தேவைப்படும். ஸோ இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும், எனக்கு வந்து சைட் டிஷ்லாம் தேவைப்படாது. அதிலே ப்ரோக்கோலி இருக்குது, எக் இருக்குது, ப்ரான் இருக்குது, அதுக்கு வேறு எதுக்கு தனியாக சைட் டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு நான் வெறும் அப்படியே ரைஸ் மட்டுமே சாப்பிட்டுக்குவேன். பட் என்னோடய ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்லியை கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சாட் மசாலா போட்டு வந்து வச்சுருவேன். அவங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். இது எங்கேருந்து நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அங்கே இது வந்து வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு, காரமே இல்லாமல் இருந்துச்சு. ஐன் ஃபுல்லாக ட்ராப் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது வந்து ஏதோ அந்த கே பாப்புன்னு சொல்லிட்டு அதில் உள்ள கேரக்டர்ஸ் போல். ஸோ அதை பார்த்து வரைஞ்சிருக்காங்க, சூப்பராக ட்ரா பண்ணியிருக்காங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக மஹரிப் தொழுதுட்டு கிளம்பியாச்சு. இப்போது இங்கே மஹரிப்லாம் பார்த்தீங்கன்னா 5:30 போலே பாங் சொல்லிடுறாங்க. ஸோ சீக்கிரமாகவே தொழுது முடிச்சுட்டு எங்கேயாச்சும் வெளியில் போகிறதா இருந்தால் ஒரு 6 மணிக்கெலாம் கிளம்பிட முடியுது. பட் சீக்கிரமாகவே இருட்டிடவும் செய்யுது. சம்மர்லலாம் பார்த்தீங்கன்னா 7:30 வரைக்கும் வெளிச்சமாக இருக்கும். பட் இப்போ 6 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக இருட்டிடுது. என்னோட கிட்ஸு தான் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு நானாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக இந்தியாவுக்கு போயிட்டு நல்லபடியாக வந்துட்டாங்க. மெயினாக போனதே பார்த்தீங்கன்னா அங்கே மும்பையில் வந்து ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு நல்லபடியாக வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் உட்காந்து கதை பேசியாச்சு. இந்தியாவுக்கு போனது வந்தது கதையெல்லாம் கேட்டாச்சு. நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா எங்களோட மாமா ஃபேமிலியும் வந்திருந்தாங்க மம்மி டேடியை பார்க்குறதுக்காக. ஸோ அப்படியே வந்து பேசிக்கிட்டே வந்து டைம் பாஸ் ஆயாச்சு. கிட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக விளாண்டுட்டு அவங்க டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மா கொஞ்சம் திங்ஸ் எடுத்து வந்திருந்தாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லா அம்மாவும் அவங்க பொண்ணுக்கு பிடிச்சதை பார்த்து வாங்கிட்டு வருவாங்க. பட் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காததா பார்த்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இது வந்து கொடப்புளியாம், அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன்னா என்னன்னே தெரில. அப்புறம் இந்த சுண்டை வத்தல் அப்படின்னா அந்த சுண்டக்காவை வந்து வத்தலாக போட்டிருக்காங்க. எனக்கு சுண்டக்காவும் பிடிக்காது. அப்புறம் பூங்கார் ரைஸ்ன்னு சொல்லிட்டு இது ஒரு ரெட் ரைஸ் வெரைட்டி.
இது வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் இந்த மில்லட் ரைஸு, ஃபாக்ஸ்டெயில் மில்லட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து யாராவது செஞ்சு கொடுத்தா வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டுக்குவேன். அப்புறம் இந்த ரெட் ரைஸ் புட்டு பொடி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் நான் இனிமேட்டு திட்டு வேற வாங்கணும். ஒரு தடவையும் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இதை பார்த்துட்டு இதெல்லாம் இன்னும் தான் வச்சுருக்கியா எதுவும் செய்யாமல் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அப்புறம் இது சம்பா கோதுமை, இதை வச்சு வேணால் ஏதாவது கஞ்சி செஞ்சு குடிக்கலாம். பட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால தான் எங்கள் அம்மா இது எல்லாமே எனக்கு எப்போதுமே கொண்டு வருவாங்க. அப்புறம் கருஞ்சீரகம், பனக்கல்கண்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா உளுந்து பேக்கெட்டு. அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பாதாம் பிசின். இந்த பாதாம் பிசின்னு அவ்வளோ இருக்குங்க, எவ்வளோ தான் சாப்பிட்றதுன்னு தெரியல. நீங்களாம் நார்மலாக இந்த பாதாம் பிசின் எப்போ யூஸ் பண்ணுவீங்க? நோம்பு டைமில். பட் நான் வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. அப்புறம் இந்த மேஜிக் மசாலா, வயிற்றுக்கு குளிர்ச்சி சாப்பிடுன்னு சொல்லிட்டு வரப்பெல்லாம் அந்த பாதாம் பிசினை ஊற வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் இந்த பூண்டு இஞ்சிலாம் தட்டுறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது, அதனால இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் இந்த மாமா எர்த் ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா நான் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அமேசானில். இந்த க்ரீன் டீ ஃபேஸ் வாஷ் லாஸ்ட் டைம் இதான் வாங்கினேன், கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு அதே ஆர்டர் போட்டேன். அப்புறம் இந்த டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து எங்கள் அம்மாவை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அங்கே ஊரில் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும், பயங்கரமாக டேண்ட்ரஃப் இருக்குது. அப்புறம் இந்த ஆம்னிடென்ட் டூத் பேஸ்ட், இதுவும் அம்மாவை நான் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இதுதான் எனக்கு வந்து டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கமர்கட்டு, யாருக்கெல்லாம் கமர்கட்டு பிடிக்கும்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் கமர்கட்டும். அப்புறம் இந்த கடல மிட்டாயும், இது வந்து இருந்தால் ஒரு நல்லாயிருக்கும், அப்போ பசிக்கும் போது எடுத்து வாயில் போட்டுக்கலாம். அப்புறம் கிட்ஸுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் வச்சு கொடுக்கலாம். ஸோ அதனால் இது வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்க வரப்போ மும்பைலேருந்து டேரெக்டாக வந்ததுனால மும்பைலேருந்தே ஸ்வீட் வந்து எதுவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து காஜு கட்லி, இது மெயினாக என் ஹஸ்பண்ட்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க, என் ஹஸ்பண்டுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா மில்க் பேடான்னு சொல்லிட்டு தெரியும்ல, மில்க் பால்கோவா மாதிரி தான் இருக்கும், பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் இது பாம்பேயோட ஸ்பெஷல் காரி, இது வந்து சாயில் டீயில் வந்து தொட்டு சாப்பிட்றது. இதெல்லாம் சாப்பிட்டே பல காலம் ஆன மாதிரி இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது, இது பேர் என்னன்னு தெரில, பட் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது, நல்லா சாய் கூடலாம் உட்காந்து வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் இது என்னோடய ஃபேவரட், இது வந்து மெயினாக வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், இந்த சேஷ்வான் ஸ்டிக்ஸும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா மஞ்சூரியன் ஸ்டிக்ஸும் நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக பொறன்னு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது 2 தான் நான் பார்த்திங்கன்னா விரும்பி கேட்டேன், வாங்கிட்டு வாங்க மும்பைலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு, நல்லா இருக்கேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் இது மெயினாக ஆயிடுச்சுங்க இப்போல்லாம், கால்சியம் விட்டமின் மாத்திரை. இது வந்து ஒரு 2 மாதத்துக்கு வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்புறம் மும்பைலேருந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்பெஷல் தாங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி மாவு கிடைக்கவே கிடைக்காது, பட் இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், பாம்பேலேருந்து வாங்கிட்டு வர மாவு. அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு கைலி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் நான் வந்து பிளாக் லெக்கின் வந்து ஒன்று கேட்டிருந்தேன், அது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு 3 டிஷர்ட் கூட ஆர்டர் போட்டிருந்தாங்க, பட் அவங்க வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அது வந்து ரீச் ஆகவே இல்லை. இங்கே துபாய்க்கு வந்த பிறகு தான் அங்கே ஊருக்கு வந்து சேர்ந்துருக்கு. என் 2 அண்ணனுக்குமே திங்ஸ்லாமும் எடுத்துகிட்டு வரணும், வரது 2 பேர் தான். ஸோ இதுக்கே பார்த்திங்கன்னா வெயிட்லாம் வந்து பத்தவே மாட்டேங்குது, எது கேட்டாலும் வெயிட் இல்லைங்கிறாங்க. ஸோ ஏதோ அலமதுல்லா இந்த அளவுக்காவது எடுத்துகிட்டு வந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம். அந்த ஷாப்புக்கு வெளியில் பாருங்கள் எவ்வளோ க்யூ நிற்கிதுன்னு சொல்லிட்டு, அவ்வளோ க்ரௌடு. நான் போனதுலேருந்து வர வரைக்கும் இந்த க்ரௌடில் வந்து குறைச்சலே இல்லை, அத்தனை பேர் வந்துட்டே இருக்காங்க. என்னோடய ஹஸ்பண்டும் அந்த க்யூவில் நிற்கிறாங்க பாருங்கள், எப்படியோ கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டாரு. அப்படி என்ன இங்கே ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? நிறையா பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மரியா பஸ்ஸில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு. சீஸ் கேக் தான் இங்கே துபாயில் பார்த்திங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த மரியா பஸ் சீஸ் கேக். நிற்கிற அவ்வளோ க்யூவும் பார்த்திங்கன்னா இந்த சீஸ் கேக் வாங்குறதுக்காக தான் நிற்கிது. எல்லார் கையிலையும் இந்த பாக்ஸ் தான் இருக்குது, பார்க்குறதுக்கே பயங்கர டெம்டிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து கொடுக்குறாங்க. இது ஜஸ்ட் வந்து 14 திர்ஹம் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா மெயினாக இவ்வளோ க்ரௌடே இருக்குது. இதை நாங்கள் ரொம்ப நாளாக பக்கெட் லிஸ்ட்லேயே வச்சுருந்தோம், கண்டிப்பாக ஒரு நாள் போயிட்டு ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு. நம்ம போகிற நேரத்தில் கடையில் இல்லாட்டி என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மேலே ஸ்டாக் வந்து வந்துகிட்டே இருக்குதான் எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கறதுக்காக. நாங்களும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஐ ஹோப் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.